3, 2, 1. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சர்வைவல் சீரியஸ் பார்ட் 1 தான் கைஸ் பார்க்க போகிறோம். பார்ப்போம் அந்த சர்வைவல் சீரிஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. நம்மளோட ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் கேம் ப்ளே வீடியோன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே வந்து எஸ்எம் வீடியோ போட்டிருப்போம். இந்த தடவை நம்ம தனியாக ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அக்கேசியா பயமில் வந்து ஸ்பான் பண்ணியிருக்கானுங்க. நம்மளுக்கு வேறு அந்த அக்கேசியாவே ஒத்து வராது கைஸ். எனக்கு அக்கேசியா பயமே பிடிக்காது. சரி விடுங்க, நம்ம இங்கே ஏதாவது பக்கத்தில் பிளேன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அங்கே போயிடுவோம். இப்போ நம்மளுக்கு தேவையான உட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கிடுவோம். ஒரு 4 இடத்துக்கு போவோங்க போதும் இப்போதைக்கு. அதை வச்சு நம்ம கிராஃப்டிங் டேபிளும் டூல்ஸும் செஞ்சுட்டு சீக்கிரமாக வந்து உள்ளே கண்டுபிடிக்கணும் கைஸ். இல்லைன்னா அவ்வளோதான். அப்புறம் வந்து நான் கையில் வந்து மேப் வச்சுருப்பேன். சும்மா தான் கைஸ், சும்மா மேப் வச்சோம்னா எந்த இடத்துக்கு போகிறோன்னு பார்த்துக்கலாமே, அதனால தான். ஓகே, இப்போ இந்த இடத்துல மேலே போய் ஏறி போயிட்டு எங்கேயாவது பிளெயின்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏறுறதுக்கு வழியே இல்லை. ஓகே கைஸ், ஓகே உள்ளே வந்துட்டேன். ஓகே, அந்த பக்கம் தான் இருக்கா பிளெயின்ஸு. சரி ஓகே, அப்படின்னா அந்த பக்கம் பிளெயின்ஸ் நோக்கி போக வேண்டியதான். ஒரு பிளெயினான இடத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல நம்மளோட பேஸை போட்டுற வேண்டியதான். அதாவது நம்மளோட பெட் அதெல்லாம் போட்டுற வேண்டியதான் கைஸ். சரி ஓகே, இப்போ நான் வந்து பிளெயினான இடத்துக்கு வந்துட்டேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இங்கே வந்தோடனே வந்து நிறையா மாப்ஸ்லாம் இருந்துச்சு, அதாவது கவுஸ்லாம் இருந்துச்சு. கவுலாம் அதெல்லாம் அடித்து கொண்டுகிட்டு இருந்தேன் கைஸ். நான் ஃபுட்டுக்கு நம்மளுக்கு தேவைப்படும் பார்த்தீங்களா, அதனால தான். சரி ஓகே, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டு வச்சு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மீட் இருக்கும்னு நினைக்கிறேன். போகிற வழியில் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் கொண்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் கொஞ்சம் பிளெயினாக தான் இருக்குது. இப்போ சமயம் இங்கேயே கூட நம்ம பெட்டை போட்டுடலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அங்கங்கே ஓட்டையாக இருக்குது கைஸ். அங்கங்கே குழியாக இருக்குது, அதாவது கேவாக இருக்குது அங்கங்கே, அதனால தான். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வேறு இடத்துல இப்போ தள்ளி வந்துட்டேன் கைஸ். இங்கேருந்து பக்கம் தான், அதுவும் ரொம்ப பக்கத்துலேயே தள்ளி வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் பிளெயினாக இருந்துச்சு, தண்ணியும் இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துல வந்து கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு நம்மளுக்கு பெட் இல்லை, உள்ளே எனக்கு கிடைக்காத கைஸ். ஆனால் நான் ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன், அது வரைக்கும் சந்தோஷம். அந்த வில்லேஜில் போய்ட்டு நம்ம ரூட்லாம் எதுவும் அடிக்க வேணாம். நம்ம வந்து அங்கே போய்ட்டு பெட்டை மட்டும் தூக்கிட்டு வந்துடுவோம் கைஸ். பிகாஸ் நம்மளுக்கு நைட்டு பெட்டு தேவைப்படும். ஓகே, இங்கே ஒரு ஃபுட்டு எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இப்போதைக்கு இதை சாப்பிட்ருவோம், ஃபுட் மீட்டரில். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் போய்ட்டு நான் ஃபுல்லாக லூட் அடிக்கிறேன். அப்படியே போகிற வழியில் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வில்லேஜில் ஃபுல்லாக வந்து இது பண்ணிட்டேங்க சார். இப்போ நான் லூட்டு பெருசாக அடிக்கலை, அதனால தான் உங்களுக்கு காமிக்கல. அதை நான் போய் பெட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் நான் அதை ரெக்கார்ட் பண்ணலை. பின்னாடி நம்ம அப்புறமா போய் அந்த வில்லேஜில் லூட் அடிச்சுக்குவோம். பார்த்தீங்கன்னா ஒரே பெட்டு ஆரஞ்சு பெட் இருந்துச்சு, அதை தூக்கிட்டு வந்துட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது நம்மளோட இடம். சரி ஓகே, இந்த இடத்துல வந்து பெட்டை போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபர்னஸ் தேவைப்படுது. பிகாஸ் வெறும் கறியவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், ராமிட்டு கொஞ்சமாவது வேக வச்சு சாப்பிட்ணும்ல, அப்போ தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஏறும். சரி ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இருங்க ஏதாவது போடணுமே, இருங்க ஸ்டோன் பிக்கெக்ஸை போட்டு விடுவோம். சும்மா தானே கிடக்கு, தூக்கி போடுறதுக்கு ஃபர்னஸில் போடுவோம். சரி ஓகே, இப்போ தூங்கிடுவோமா? இன்னும் மாட்டா நைட் ஆகலை. அட டக்குன்றா லைட்டாக மற்றுங்க அடி. நைட் ஆயிடுச்சா? ஓகே, ஒரு வழியாக தூங்கியாச்சு. எப்படியோ முதல் நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு தடவை கூட சாகாமல் தப்பிச்சிட்டோம் கைஸ், பரவாயில்ல. ஓகே, பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அயன்ஸ் தேவைப்படுது. அதாவது பார்ப்போம், ஒரு அயன் ஆர்மர் எடுக்க முடிகிற அளவுக்கு அயன் கிடச்சா நல்லது தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுட்டு தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து ஒரு நம்ம இருக்கிற அந்த ஏபிள்ஸை வச்சு நம்ம பிரெட் செஞ்சுக்குவோம். இந்த ஏபிள்ஸ் வந்து வில்லேஜ் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுவும் பெட்டை மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தேன், வேறு எதுவும் எடுக்கலை, அதை சொல்ல மறந்துட்டேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏபிள்ஸ்லாம் நம்ம மிச்சம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நம்ம கேவுக்குள்ளே கொண்டு போய் செத்திட்டு போயிட்டுனா கஷ்டம். அதனால் ஒரு செஸ்ட்டு செஞ்சு இடத்துல பத்திரமா வச்சுட்டு நம்ம அப்புறம் வந்து கேவுக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு கேவை கண்டுபிடிக்கணும். இங்கே நிறையா கேவ் இருக்குது கைஸ், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள், இங்கே கூட இதை ஓட்டை இருக்குது, நிறையா இருக்குது. பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டக்குன்னு போய்ட்டு ஒரு செஸ்ட்டை கிராஃப்ட் பண்ணிடுவோம். எனக்குலாம் ரெசிபி புக்கே தேவையில்லை கைஸ், நான் கையிலேயே கிராஃப்ட் பண்ணுவேன், எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியே ஞாபகம் இருக்கும் எனக்கு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, டபுள் செஸ்ட்டு கிராஃப்ட் பண்ணியாச்சு. இங்கே ஒரு டபுள் செஸ்ட்டை வச்சுட்டு அதில் நம்மகிட்ட இருக்கிற அந்த தேவையில்லாத ஐட்டம், முக்கியமான ஐட்டம் எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு போயிடுவோம் கைஸ். ஓகே, டக்குன்னு வை, அவ்வளோதான். இப்போதைக்கு வேறு எதுவும் முக்கியமானதில் இந்த மேப்பை தூக்கி உள்ளே போட்டுட்டு அவ்வளோதான். இப்போதைக்கு நம்மகிட்ட ஸ்வாட் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, மைண்ட் பண்ணுறதுக்கு பிக்காக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு கேவ் மட்டும் இருந்தால் போதும். ஏதாவது பெரிய ஓட்ட மாதிரி இருக்குது, அவ்வளோதான். சூப்பர், ஏதோ பெரிய கேவ் கைஸ். இங்கே போனோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான அயன் இருக்கும்னு நம்புகிறேன். இருங்க கொஞ்சம் சாப்பிட்டு போயிடுவோம், ஏன்னா ஹெல்த் வேறு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் ஹெல்த் ஏறட்டும். சரி ஓகே, இருங்க அப்படியே மெதுவாக கீழே இறங்கும். இது வேறு ஸ்ட்ரெயிட்டாக கீழே போகுதா, அதனால் கீழே விழுந்துட்டோம்னா அவ்வளோதான், செத்துருவேன். அப்புறம் லூட்டு இருக்கிற அந்த 19 பிரெட்டு வெப்பனும் போயிடும். சரி ஓகே, இருங்க இங்கேருந்து லைட்டாக எட்டி பார்ப்பான். ஏன்னா வயசு கூட இருட்டாக இருக்குது. நைட் டியூஷன் வேறு போடாமல் வந்துட்டேன்னா டார்ச்சும் இல்லையன்ட்டு அவரெல்லாம். நைட் டியூஷன் போட்டால் தான் சரிப்பட்டு வரும். சரி பேசாமல் நைட் டியூஷன் போட்டு வந்துடுறேன் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நைட் டியூஷன் போட்டு வந்துடுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நைட் டியூஷன் ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு மேலே வந்து அந்த என்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதான் நைட் டியூஷன். ஓகே, இப்போ நைட் டியூஷன் எங்கடா இருந்தீங்க? இருட்டில் கண்ணே தர நைட் டியூஷன் போட்டுருந்தா தான் தெரியுது. என்னை அடிக்கிறதுக்காண்டி அங்கேருந்து ஏறி வந்துட்டு இருக்கானுங்க 2 பேரும். இந்தா வாங்கிக்கோ, இந்தா வாங்கிக்கோடா, அவ்வளோதான், சாகுடா சாலம்.
டேய் என்னடா மேலே ஏறி வந்துட்டு இருக்கு நீ வாட்டுக்கு என்ன இவனுங்க வாட்டுக்கு இவ்வளோ தூரம் மேலே ஏறி வரானுங்கடி போங்க அடே என்ன அடிக்கிறதுல அப்படி என்னடா உங்களுக்கு சந்தோஷம் ஆளை விடுங்கடா நான் அங்கிட்டு போகிறேன் நாங்கிட்ட இங்கே கொஞ்சம் அயன் இருக்கு கைஸ் சூப்பர் இப்படியே நம்ம அந்த பக்கம் போவோம் இந்த கேவ் ரொம்ப பெரிய கேவ் போல கைஸ் நிறையா பேர் வந்து அடிக்கிறானுங்க கீழே இறங்க விட மாட்டானுங்க ஐயோ விட்டு வேற இல்லை சரி ஓகே அப்படி ஜம்ப் பண்ணி இங்கே இருக்க அயன் சப்மிட் பண்ணிக்கிறோம் நம்ம சர்வர் சீஸோட ஃபஸ்ட்டு அயன் ஒரு வழியாக எடுக்கிறோம் அதுவும் ரொம்ப நேரம் அடி வாங்கி கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் சரி ஓகே எம்மா எத்தனை பேர் கீழே தெரியாதனமா அந்த கேவு கண்டம் போலையே இவனுங்க கிட்ட மாட்டினா அவ்வளோதான் கொண்டு போட்டுருவானுங்க செத்து விளாட வேண்டியதான் அதுக்கப்புறம் கீழே மட்டும் விழுந்துடவே கூடாதுடாடே கீழே மட்டும் விழுந்துடாத எப்படியாவது பிளாக்கை போட்டு அப்படியே ஓரமாக அங்கிட்டு போய் ஏதாவது அயன் கிடைக்குதான்னு போகிற ஐயோ டே நீ வேற ஏன்டா இங்கே வந்து வெடிக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைக்கலையாடா ஷோபா நான் வேறு பயந்து போயிட்டு இருக்க நேரத்தில் நான் பயமுறுத்த வரானுங்க இவனுங்க பாருங்கள் எங்கேயோ இருந்து வருஷம் ஏறிவானுங்க பாருங்க கரெக்டாக போடாங்க டே நாளில் அவனோடே நான் வந்த வழிக்கு ரிட்டன் போகிறேன்டா எனக்கு வேணாம்டா வரலடா என்ன அடிச்சு கொண்டு போடாதீங்கன்னா நான் போயிடுறேன்டா இவங்கடா பிளாக் இல்லைடா பிளாக் மட்டும் மைண்ட் பண்ணிக்கிறேன் எப்பா போதும் ரைஸ் இந்த கேவ் வேணாம் நம்மளுக்கு நம்ம பேசாமல் வேறு ஏதாவது சின்ன கேவை பார்த்து போய்க்கிறோம் இப்போதைக்கு நம்மளுக்கு இந்த 4 லைன் போதும் கைஸ் ஒரு பக்கெட் அல்லது ஒரு பிக்காக் செஞ்சு ஒரு பக்கெட் செஞ்சு ஃபார்மிங் பண்ணிக்கிறோம் கைஸ் சரி ஓகே இப்போதைக்கு நான் டக்கு ஸ்டோனெல்லாம் ப்ளேஸ் பண்ணி மேலே எப்படியாவது ஏறி போய் தப்பிச்சிடுறேன் கைஸ் முதல்ல போய் நம்ம வீட்டுக்கு போய் சேரணும் எல்லாம் கொண்டு போட்டோம் எவன்டாது டே நீ எங்கிட்ட இருந்தா வந்த ஐயோ தடவை சாகடிச்சிட்டானுங்க கைஸ் சர்வேல் சீரீஸில் ஐயோ சாவா சூப்பர் சரி ஓகே அப்பா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க இப்போ நைட்டாக வந்தோன்னாடா மேலே ஸ்பானாங்க இப்போ எதுவும் செத்துருப்பான்னு நினைக்கிறேன் இந்த விச்சு வேறு அந்த சூனிய கறிக்கலை வேறு இங்கிட்டு ஐயோ அடிச்சு விட்டா கைஸ் ஐயோ விஷத்தை வேறு போட்டாலே காட்டு வேறு குறையுது ஃபுட்டு வேணுமே இருங்க டக்குன்னு கீழே ஏறிப்போய் நம்ம லூட் எடுப்போம் ஓகே இங்கே தான் இருக்குது லூட்டு ஃபுட்டு கொடுங்கடா எங்கடா என் ஃபுட்டு காணா ஐயோ ஃபுட்டு அங்கே கிடக்கா சூப்பர் போ நல்ல வேலை பிளாக் இருந்துச்சு ஓகே இருங்க ஃபுட்டு சாப்பிட்டு எழுத்து ஏற்றிக்கிறோம் சரி ஓகே நம்ம டக்குன்னு மேலே போய் ஃபஸ்ட் வீட்டு பக்கத்தில் போய் அதில் பாவீங்களா ஏன்டா என்ன வாடாப்படுத்துறீங்க ஆகா பொண்ணு அவனுங்க அடிக்கிறானுங்க இல்லை நான் கீழே விழுந்து செத்து போயிடுறேன் என்னங்களா அது ஷோபா இருங்க இந்த தடவை சாகவே கூடாது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஏறி போயிடுவோம் ஓகே இருங்க பார்த்து ஐயோ என்ன லூட்டே காணா பிக்காக்ஸை காணாங்க சரி விடுங்க பிக்காக்ஸ் தானே வேறு கஃப் பண்ணிக்க வேண்டியதான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு டக்குன்னு பிளாக் உடச்சி மேலே ஏறி போயிடுவாங்க இது சரிப்பட்டாரு போல் நம்மளை அடிச்சடிச்சு கொள்றானுங்க போடுறா வேகமாடாடே திருப்பி விழுந்துடாத இருங்க நம்ம பொறுமையாக மேலே மைண்ட் பண்ணியே போய்க்கிடுவோம் பார்க் ஓவர்லாம் பண்ணவே நான் பொறுமையாகவே ஏறிப்போ சப்பா அவ்வளோதாங்க சப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அவ்வளோதான் வந்துட்டேன் ஒரு வழியாக மேலே வந்துட்டேன் சாக மாட்டேன் இனிமேல் நான் சாக மாட்டேன்டா ஒரு ப்ரோ பிளேயரை எப்படிலாம் போட்டு சோதிக்கிறானுங்க சப்பா யாரா நீ என்னடா இத்தனை பேர் ஸ்பான் ஆகிருக்கீங்க என்னடா கார்லேயே வச்சுட்டேன் நான் தெரியாமல் என்னடா இது இத்தனை பேர் இச்சோ வெடிச்சு தோடா நீ நான் அவனை மாதிரி பாடா பட்டாதடா என்ன ஏதோ எஃபெக்ட்லாம் வருது எங்கள் பின்னாடி இருந்த அந்த சூனிய கறிக்கை அடிச்சுட்டாங்க ஐயோ கிளவி உன்கிட்ட எத்தனை தடவை வடி சாகுறது இருந்தால் வாங்கிக்கோ முன்னால் தாண்டி போன தடவையும் செத்தேன் நீ பாய்சனை போட்டு எழுத்த குறைச்சி விட்டேடி ஐயோ இவ்வளோ விடவே கூடாது இருங்க என்னோடய வெப்பன் என் ஸ்வாடை மட்டும் எடுத்துக்கிறேன் வெயிட் பண்ணு அடிக்காத ஸ்வாடை மட்டும் எடுத்துகிட்டு வரேன் அப்புறம் அடி இது எங்கே ஸ்வாடு இந்த இருக்குது ஓகே வாங்கிக்கோ சாகு அவ்வளோதான் யாருக்கிட்ட ஓகே சப்பா உங்களே இப்படி அடிச்சடிச்சு கொள்றாங்களே நான் எங்கிட்டு போய் இதில் இந்த சர்வேல் சீரீஸ்லாம் முடிக்க போகிறேன் எண்டு ட்ராகன்லாம் டிஃபீட் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே சரி ஓகே கைஸ் இப்போதைக்கு கொஞ்சம் இந்த அயனெல்லாம் தூக்கி பாதுகாப்பாக இதுக்குள்ளே வச்சுக்குவோம் சரி ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது வீடியோ இல்லைனா ஏதாவது ஃபார்மிங் பண்ணுவோம் கைஸ் ஓகே கைஸ் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கொஞ்சம் லேட்டாக வரதுக்கு மன்னிச்சுக்கோங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரமாக போட்டு ட்ரை பண்ணுறேன் பாய்